இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பேற்றிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள்ல பக்தர்கள் இறப்பது வாடிக்கையா இருக்கிறது. பக்தர்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை தொடர்கதையா இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு திருவிழால பல லட்சம் பேர் கூடுவாங்கன்னா அவர்கள் தேவையான மருத்துவ வசதி, அந்த பாதுகாப்பு வசதி அந்த மாவட்ட நிர்வாகத்தால செய்யணும். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் ஒன்றியம் பக்கத்தில் இருக்கிற மணலூர்பேட்டையில ஆற்று திருவிழாவில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தமிழக அரசினோட கவனக்குறைவால மெத்தன போக்கால இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்தானது நேற்று இந்த திருவிழாவில் நடைபெற்றது. வருடா வருடம் அண்ணாமலையார் தீர்த்தவாரி திருவிழாவானது வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் திருவிழா இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மணலூர்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது. வருடா வருடம் காலங்காலமாக நடப்பது இது வழக்கம். நேற்று பல லட்சம் மக்கள் இந்த திருவிழாக்கு வருவாங்க. நேற்றும் அதே போல வந்திருந்தாங்க. இந்த இடத்துல இந்த கேஸ் சிலிண்டர், அதாவது இந்த பலூன் நைட்ரஜன் சிலிண்டர் என்று சொல்லக்கூடிய பலூனுக்கு காற்று ஏறக்கூடிய அந்த நைட்ரஜன் வாயுவை ஏற்றக்கூடிய அந்த சிலிண்டர் வெடித்து ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. கோரமான காயம் அடைஞ்சிருக்க, காலும் கையெல்லாம் துண்டாயிக்கிறது. ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. பல பேர் தீவிரமான சிகிச்சைகள் இருக்காங்க, கவலைக்கிடமா இருக்கிறாங்க. இந்த திருவிழா தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொறுப்பேற்றிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள்ல பக்தர்கள் இறப்பது வாடிக்கையா இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு திருவிழாக்கள்ல மக்கள் கூடும் இடங்கள்ல இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள்ல மக்களோட இறப்பு வாடிக்கையா இருப்பதுக்கு காரணம் என்ன? இந்த தமிழகத்தில் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இந்த திருவிழாக்கள்ல மக்கள் கூடும் இடத்துல இந்த திருவிழாக்கள்ல முன்னேற்பாடுகளை செய்வதில்லை. உதாரணத்துக்கு ஒரு திருவிழாவில் பல லட்சம் பேர் கூடுவாங்கன்னா அவர்கள் தேவையான மருத்துவ வசதி, அந்த பாதுகாப்பு வசதி அந்த மாவட்ட நிர்வாகத்தால செய்யணும். இதை யார் அறிவுறுத்த வேணும்? தமிழக அரசாங்கம் இருக்கணும். தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட கீழே இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அந்த பாதுகாப்புக்கான அத்தனை விஷயம் செய்திருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பான விஷயங்கள், உதாரணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள்ல பல்வேறு வியாபாரங்கள் நடைபெறும். அந்த வியாபாரங்கள் சரியான அளவில் இருக்கிறதா, அதுல பாதுகாப்புக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது, இந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் போது என்னென்ன அது சரியாக சீலிடப்பட்ட கேஸ் சிலிண்டரா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தியிருக்க வேண்டும். ஆனா தமிழ்நாட்டில் இந்துக்களோட திருவிழா நடக்கக்கூடிய எந்த இடத்துல எந்தெந்த பெரிய கோயில், திருச்செந்தூர்ல அன்னைக்கு அந்த பக்தர்கள் கூடிய இடத்துல இறக்குறாங்க, திருவண்ணாமலையில இறந்து போறாங்க, ஒரு தேர் திருவிழாவில், திருநெல்வேலி பக்கத்துல தேர் திருவிழாவில் அந்த தேர் கரண்ட் கம்பத்துல பட்டு ஏறக்குறைய 4-5 பேர் இறந்தாங்க. இப்படி தொடர் சோக கதையாக திருவிழா காலங்களில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்கதையா இருக்கிறது தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில். ஆனா இதை சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த கோவில்ல எவ்வளவு ஒரு திருவிழாக்கு இத்தனை லட்சம் பேர் வரும்போது அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக உள்ளதான்னு அந்த மாவட்ட நிர்வாகமாக திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் ஒடுக்கி பாதுகாப்பு ஒத்திகை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தியிருக்க வேண்டும். ஆனா இது இங்க முறையாக நடத்தப்படவில்லை என்பது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பெரிய அங்க இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய கேள்விகள் சொல்லுது. அங்க சொல்றாங்க எந்த நடத்தப்படவில்லைன்னு. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறது. பக்தர்களோட இந்த திருவிழா காலங்கள்ல பக்தர்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை தொடர்கதையா இருக்கிறது. இந்த திருவிழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீர்த்தவாரி திருவிழா. இந்து சமய அறநிலையத்துறை இதுக்கான வேலைகள் செய்திருக்க வேண்டும். ஆனா இந்த அதிகாரிகள் செய்யப்படவில்லை. இந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது உடனடியாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இங்க அதே கள்ளக்குறிச்சியில கல்வராயமலையில அந்த கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களுக்கு 10 லட்சம், இன்றைக்கு இந்த கோயில் திருவிழாவில் இறந்தவருக்கு 3 லட்சம் தான் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். அவங்க உடனடியாக இதை பொறுப்பேற்று அவங்களுக்கு ஒரு அரசு வேலையும் ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நிதியும் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.